வணக்கம் நண்பர்களே. நம்ம தொடர்ந்து 6ஆம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு வரலாறு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு பாடப்பிரிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 லெசன். அதாவது அந்த செகண்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா 3 பாடங்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த 3 பாடத்துக்கு புத்தகப்பின் வினாக்களை ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோஸ் பொறுத்த மட்டும் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்குமே பயன்படக்கூடியது தான். நண்பர்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை டச் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போது பதிவுக்குள்ளே போயிடலாம். அழகு 1, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஸோ இந்த பாடத்துக்குரிய புத்தக பெண் வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடிபெயர்ந்தனர். ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடிபெயர்ந்தனர். அ பஞ்சாப், அ கங்கை சமவெளியின் மத்திய பகுதி, இ காஷ்மீர், இ வடகிழக்கு. விடை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப். ஆரியர்கள் டேஸிலிருந்து வந்தனர். ஆரியர்கள் டேஸிலிருந்து வந்தனர். சீனா, வடகாசி, மத்திய ஆசியா, ஐரோப்பா. விடை இ மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அ பிராமணம், ஆ ஆரண்யகம், இ வேதம், இ உபநிடதம். விடை இ உபநிடதம். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/3, 1/6, 1/8, 1/9. விடை 1/6. 1/8 எந்த பகுதியில் நிலவரியாக வசூலித்தாங்க அப்படின்றது கமெண்டில் போடுங்க. உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். நம்மளுடைய அந்த வாய்மையை வெல்லும் அப்படின்ற வாசகம் அது எந்த உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்டில் போடுங்க. கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: வேத காலம் குறித்து கற்க உதவும் அதிக அளவிலான இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் சான்றுகள் கிடைத்துள்ளன. காரணம்: 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சுருதிகள் ஆகும். கூற்றும் காரணமும் சரியானவை. கூற்றுக்கான சரியான விளக்கமே. கூற்றும் காரணமும் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. விடை கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று 1: தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். கூற்று 2: இதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. கூற்று 1 தவறானது. கூற்று 2 தவறானது. 2 கூற்றுகளும் சரியானவை. 2 கூற்றுகளும் தவறானவை. விடை 2 கூற்றுகளும் சரியானவை. வேதகாலம் சமூகம் தொடர்பான கீழ் கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானது? வேதகால சமுதாயம் தொடர்பாக கீழ் கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானது? ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். அடுத்தது குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. தந்தையின் சொத்துக்கள் மகன் மறைமுகமாக பெற்றான். தந்தையின் சொத்துக்களை மகன் மறைமுகமாக பெற்றான். உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. விடை பார்த்தோம் அப்படின்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அப்படின்றது தான். அடுத்தது கீழ்கண்டவற்றில் எந்த வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? கீழ்கண்டவற்றில் எது ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? எந்த வரிசை? கிராம, குலா, விஸ், ராஷ்டிரம், ஜனா.
ஆ குலா கிராம விஸ் ராஷ்டிரா ஜனா. இ குலா விஸ் கிராம ஜன ராஷ்டிரா. இ ஜனா கிராம குலா விஸ் ராஷ்டிரம். விடை குலா கிராம விஸ் ஜன ராஷ்டிரம். குலா கிராம விஸ் ஜனா ராஷ்டிரா. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. எப்பவும் போல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. வேத பண்பாடு கிராம நாகரிகத்தை கொண்டிருந்தது. வேத பண்பாடு கிராம நாகரிகத்தை கொண்டிருந்தது. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வழி வசூலிக்கப்பட்டது. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வழி வசூலிக்கப்பட்டது. குருகுல கல்வி முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். குருகுல கல்வி முறை என்பது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாக உள்ளன. விடை சரி. நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரரின் நினைவாக நடப்படுவதாகும். விடை சரி. படைத்தளபதிகள் கிராமணி என்று அழைக்கப்பட்டார். படைத்தளபதி கிராமணி என்று அழைக்கப்பட்டார். விடை தவறு. கிராமணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் சிறப்பு அம்சங்களாகும். விடை சரி. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது. சரி. பொறுத்துக. டைரெக்டாகவே கொண்டு வந்திருக்கேன் வழக்கம் போல். கீழடி தந்தத்தினாலான பகடை. பொருந்தல் கொழுமுனைகள். கொடுமணல் சுழலச்சுக்கள். ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள். ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அழகு 2 மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? பௌத்த நூல்களின் பெயர் என்ன? அங்கங்கள், திரிபீடகங்கள், திருக்குறள், நாலடியார். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? கொஸ்டின். திரிபீடகங்கள். விடை திரிபீடகங்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர், பார்சவநாதர், வர்த்தமானர், புத்தர். விடை ரிஷபர். அடுத்தது, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தனர்? சமணத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தனர்? 21, 24, 28, 25. விடை 24. மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? ராஜகிரகம், வைசாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர். விடை இ பாடலிபுத்திரம். புத்தர் தமது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? புத்தர் தமது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? லும்பினி, சாரநாத், தட்சசீலம், புத்தகயா. விடை சாரநாத். கூற்றோடு காரணத்தை பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஒரு சாதாரண மனிதனால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. காரணம்: உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. கூற்றும் அதன் காரணம் சரியானவை. கூற்றும் அதன் காரணம் சரியானவை. கூற்று தவறானவை. கூற்று சரியானது, ஆனால் அதன் காரணம் தவறானது. கூற்று காரணம் இரண்டுமே தவறானது. விடை பார்த்துடலாம். கூற்று அதன் காரணம் சரியானவை. கூற்று அதன் காரணம் சரியானவை. அடுத்தது, கூற்று: ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். காரணம்: அஜந்தா குகையின் சுவரோவியங்களும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. கூற்றும் அதற்கான காரணமும் சரி. கூற்று தவறு. கூற்று அதற்கான காரணம் ஆகிய இரண்டும் தவறு. கூற்றும் அதற்கான காரணமும் சரி. சரியான விடையை கண்டறியவும். சரியான விடையை கண்டறியவும்.
விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? 1 கல்விக்கூடமாக, 2 பௌத்த துறவிகள் தங்குமிடம், 3 புனித பயணிகள் தங்குவதற்காக, 4 வழிபாட்டு கூடம். ஆப்ஷன் பார்த்தலாம். 2 சரி, 1 மற்றும் 3 சரி, 1, 2, 4 ஆகியவை சரி, 1 மற்றும் 4 சரி. விடை 1, 2, 4 ஆகியவை சரி. சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாம். சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாம். 1 வேள்விச் சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கவையாக இருந்தன. ஓகேவா. அடுத்தது, மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுறச் செய்தன. மேற்சொல்லப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானது? 1 மற்றும் 2 மற்றும் 1 மற்றும் 2. 1 மற்றும் 2 இல்லை. விடை 1 மற்றும் 2, 2 கூற்றுமே சரியானது. சமணம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? சமணம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. அடுத்தது, உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஏற்றுக்கொள்கிறது. சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடு ஆகும். இறுதி தீர்ப்பு என்னும் நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறது. விடை உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. பொருந்தாததை வட்டமிடு. மகாவீரர், புத்தர், ரிஷபர், பார்சவா. விடை புத்தர். மற்ற 3 பேருமே சமண தீர்த்தங்கரர்கள். இவர் பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர். அடுத்து, தவறான இணையை கண்டுபிடி. அகிம்சை, துன்புறுத்தாமல் இருத்தல். சத்தியம், உண்மை பேசுதல். அஸ்தேயம், திருடாமை. தவறாக டைப் ஆகிருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அஸ்தேயம், திருடாமை. பிரம்மச்சரியம், திருமண நிலை. ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா பிரம்மச்சரியம் திருமண நிலை அப்படின்றதான் தவறு. திருமணம் செய்து கொள்ளாமை தான் பிரம்மச்சரியம். அடுத்தது, சித்தார்த்த கௌதமர் குறித்த கீழே காண்பனவற்றில் ஒன்றை தவிர மற்றவை அனைத்தும் சரி. இந்து சமயத்தை நிறுவியவர் அவரே. இந்து சமயத்தை நிறுவியவர் அவரே. ஸோ இதில் தவறானது எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவர் நேபாளத்தில் பிறந்தார். அடுத்தது, அவர் நிர்வாணமடைந்தார். அவர் நிர்வாணமடைந்தார். அவர் சாக்கியமுனி என அறியப்பட்டார். ஸோ இதில் தவறானது இந்து சமயத்தை நிறுவியவர் அவரே. அவர் நிறுவனது புத்த சமயம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். மகாவீரரின் கோட்பாடுகள் அகிம்சை என்று அழைக்கப்படுகிறது. நிர்வாணம் என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவிகளிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. அடுத்தது, பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் ஆவார். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் ஒரு காலத்தில் ஜெயின காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. திருத்திக்கோங்க, திருப்பரங்குன்றம் இருக்குது, திருப்பருத்தி குன்றம் ஒரு காலத்தில் ஜெயின காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டது. அடுத்தது, சரியா தவறா? புத்தர் கர்மாவை நம்பினார். சரி. புத்தருக்கு ஜாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது. தவறு. கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். சரி. விகாரைகள் என்பன கோவில்களாகும். தவறு. அப்போ விகாரை அப்படின்னா என்ன? கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்றினார். சரி. அடுத்தது பொறுத்துக.
டைரெக்டாகவே மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அங்கங்கள் சமண நூல். மகாவீரர் வர்த்தமானர். புத்தர் சாக்கிய முனி. சைத்தியம் பௌத்த கோவில்கள். பிட்சுகள் துறவிகள். ஸோ அடுத்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. 3rd லெசன் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. இதோட புக் பேக் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1வது 4 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? அ அங்கம், ஆ மகதம், இ கோசலம், இ வஜ்ஜி. விடை அ மகதம். கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் யார்? அஜாதசத்ரு, பிந்துசாரர், பத்மநாபநந்தா, பிருகத்ரதா. விடை அஜாதசத்ரு. கீழ்காண்பனவற்றுள் எது மௌரிய காலத்திற்கான சான்று ஆகும்? அர்த்தசாஸ்திரம், இண்டிகா, முத்ராராட்சசம். இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்ற துறவியோடு சரவண பெலகுணாவிற்கு சென்றார். பத்ரபாகு, ஸ்தூலபாகு, இ பார்சவநாதா, இ ரிஷபநாதா. விடை பத்ரபாகு. செல்யூகஸ் நிகேடரின் தூதுவர். தாலமி, கௌடில்யர், இ ஜெர்சக்ஸ், இ மெகஸ்தனீஸ். விடை இ மெகஸ்தனீஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? அ சந்திரகுப்த மௌரியர், அ அசோகர், இ பிருகத்ரதா, இ பிந்துசாரர். விடை இ பிருகத்ரதா. கூற்றை கவனத்துடன் பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று: அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். காரணம்: தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்றும் காரணமும் உண்மையானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. விடை கூற்று காரணம் ஆகியவை இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரி? கூற்று 1: ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். கூற்று 2: மௌரியர் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்தசாஸ்திரம் வழங்குகிறது. 1 மட்டும், 2 மட்டும், 1, 2 ஆகிய இரண்டும், ஒன்றுமில்லை இரண்டுமில்லை. விடை 1, 2 ஆகிய இரண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி. கூற்றுகளில் சரியானது எவை என கண்டுபிடி. அடுத்தது 1: மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். 2: ராஜகிருகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது. 1 மட்டும், 2 மட்டும், 1 மட்டும் 2, ஒன்றுமில்லை இரண்டுமில்லை. விடை 2 மட்டும். 2 மட்டும். கீழ்காண்பனவற்றில் காலக்கோட்பாட்டின்படி வரிசைப்படுத்தவும். நந்தா, சிசுநாகா, ஹரியங்கா, மௌரியா. ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. ஹரியங்கா, நந்தா, சிசுநாகா, மௌரியா. மௌரியா, நந்தா, சிசுநாகா, ஹரியங்கா. விடை ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. மகதத்தின் எழுச்சிக்கு முக்கிய காரணங்கள்: 1. முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம். 2. அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின. 3. கடலின் மீதான ஆதிக்கம். 4. வளமான இரும்பு தாது கிடைத்தமையால். 1, 2 மட்டும், 3 மட்டும்.
ஆ 3 மட்டும் 4 மட்டும். 1 2 4 மட்டும். இவை அனைத்தும். விடை இ 1 2 மற்றும் 4 மட்டும். 3வது தவறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸ்டேட்மெண்ட் தான். ராஜகிரகம் மகதத்தின் தொடக்க கால தலைநகரமாக இருந்தது. விசாக தத்தர் முத்ரா ராட்சசத்தை எழுதினார். அசோகர் பிந்துசாதரின் மகனாவார். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்காக தர்ம மகா மாத்திரர்கள் அமர்த்தப்பட்டனர். அடுத்தது சரியா தவறா? தேவனாம்பெரியார் எனப்படும் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. தேவனாம்பெரியார் என்ற பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. விடை தவறு. அப்போ அந்த பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். அசோகர் கலிங்கப் போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார். அசோகர் கலிங்கப் போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார். விடை தவறு. கலிங்கப் போரில் அவர் வெற்றியடைந்தார். அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. விடை சரி. அடுத்தது, நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா காளைத்தூணின் சிகரப்பகுதியிலிருந்து பெறப்பட்டவை. விடை தவறு. புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபிகளின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. விடை சரி. அடுத்தது பொறுத்துக. இதுவுமே நான் டைரெக்டாக மேட்ச் பண்ணி தட்டு வந்திருக்கேன். கனா மக்கள். மெகஸ்தனிஸ் இண்டிகா. சாணக்கியா அர்த்தசாஸ்திரம். தர்ம யாத்திரை சமய சுற்றுப்பயணம். ஸோ நம்ம டோட்டலாக செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3 லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ குறித்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.